வணக்கம் நண்பர்களே. கீன் கிசிறி வாயிலாக நான் உங்கள் கார்த்திக். கீன் கிசிறி சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே பண்ணிக்கங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டொரண்ட் ஃபைலை எப்படி யூசி ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணால் எப்பவும் போல் நார்மலாக நீங்கள் தமிழ் டாக்கர்ஸ்குள்ளே போய்க்குங்க. இந்த போகிறேன். தமிழ் ராக்கர்ஸோட யூஆர்எல் இதுதான், மேலே கொடுத்துருக்க, நோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோன்னே நமக்கு என்ன படம் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, சரவணை இருக்க பயமீன் அந்த படம் ஒரு கம்மியான எம்பிலி டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே போனீங்கன்னா இடத்துல வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ஏடெல்லாம் வந்து அப்பப்போ இப்படி தான் சல்ல பண்ணும், அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேக்னெட்டிக் லிங்க்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கங்க. அது காப்பி ஆயிரும். காப்பி ஆனோடனே நம்ம யூசி ப்ரௌசருக்கு நேராக போய்க்கலாம். ஏன்னா க்ரோமில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ யூசி ப்ரௌசருக்கு போய்ட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். யூசி ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் சீடர்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். cedar.cc. ஓகே, அதுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே சர்ச் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் லாகின் கேட்கும். நீங்கள் இன்னும் சைன்அப் கூட பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணோன்னே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கு பதிலாக லாகின் வித் ஃபேஸ்புக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டு அது லாகின் ஆகிக்கும். லாகின் ஆனோன்னா அங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் அங்கே காப்பி பண்ணீங்களா மேக்னெட்டிவ் லிங்க், அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோன்னே பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே அது லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது லோட் பண்ணிட்டு அந்த ஃபைலெல்லாம் எடுத்துக்கும். அவ்வளோதான், லோட் பண்ணிட்டு இருக்குது. பார்க்கலாம், அதை எடுத்துக்கும் பாருங்கள். இன்னும் லோடிங்கில் தான் இருக்குது, லோட் ஆகிட்டே இருக்குது. என்னோடய நெட்டு ஜியோ அன்றைக்கி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. எப்படி 800 MB பக்கமாக போயிருக்கும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் லோட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, லோட் ஆயிடுச்சு. லோட் ஆகி முடிச்சோடனே இந்த பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், கீழே ஏரோ மார்க் போட்ட மாதிரி, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோன்னு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சா. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் இடத்துக்கு போயிடும். டவுன்லோட் இப்போ பாஸ் பண்ணிக்கிறேன், என்கிட்ட அவ்வளோ எம்பி இல்லை. இது டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே இது ஒரு ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். அந்த ஜிப் ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வீடியோ ஜிப்பில் தான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கேன். அது ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்ப்ளோர் இருக்கோ ஏதாச்சும் ஒன்றில் போயிட்டு ஃபைல் மேனேஜரில் போயிட்டு யூசி ப்ரௌசர் அந்த ஃபைலை தேடி எடுத்துக்குங்க. நான் பார்க்குறேன், அதை எடுத்தோன்னே உங்களுக்கு வந்திருக்கும். ஜிப் ஃபைலுங்கிறது தனியாக கீழேயே இருக்கும். இந்த நீங்கள் பண்ணது அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆயிரும். அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொழில்நுட்ப வீடியோக்களை தொடர்ந்து பெற உங்கள் கீன் கிசிறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பற்றின சந்தேகம் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஆப்பை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.